Gospel according to Saint Mark, chapter 2, verse 3 through 5. மூன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 12ஆம் வசனம், 11 12ஆம் வசனம் வாசிக்க முடியும். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு பயமானவதான். வாசித்த இந்த பகுதியை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நமக்கு தெரிந்த ஒரு பகுதியில் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் அங்கே அற்புதம் நடக்கும். செய்த அற்புதத்தில் ஒரு பகுதியை தான் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இது தெருவில் நடந்த அற்புதம் அல்ல, ஒரு வீட்டில் நடந்ததான ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து அநேக முறை வீடுகளெல்லாம் உட்கார்ந்து வசனத்தை பிரசங்கிப்பார். ஆகவே ஒரு வீட்டில் நடக்கும்போது நடந்த அற்புதத்தை தான் இந்த பகுதியில் வாசிக்க கேட்டோம். அதற்கு பயமாட்டதா. முதலாம் வசனத்தை சொல்லப்படுகிறது, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு திரள் கூட்டம் இயேசுவை பின்பற்றி வரும். அவர் தனியே மலையிலிருந்து இறங்கி வருவார், தனியாக தான் வருவார். ஆனால் அவரை பார்த்த உடனே ஜனக்கூட்டமெல்லாம் இந்த இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுற்றியுள்ள ஜனங்கள், அங்கே பகுதியில் நிற்கிறவர்கள் எல்லாரும் அவரை பின்பான வர ஆரம்பிச்சிருவாங்க. இயேசு போகும்போது ஒரு கூட்டமே பின்னால் போகும். ஆனால் இயேசு போகும்போது திரளான கூட்டம் அவரை பின்பற்றினார்கள். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாரும் இயேசுவை பின்பற்றினார்களா? அப்படி இயேசுவை பின்பற்றின கூட்டங்களிலே 4 விதமான கூட்டம் உண்டு. 4 விதமான கூட்டம் உண்டு. ஒன்று, அற்புதத்தை அடைந்து கொள்வதற்காகவே சுகம் அடையணும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்தில் வந்து ஆசீர்வாதம் பெற்று அற்புதம் அடைந்து போன கூட்டம் உண்டு. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் உண்டு, இயேசு எங்கே போனாலும் வசனத்தை பிரசங்கிப்பார், நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. எதுக்கு? அவருக்கு ஊராப்பா இருந்தால் போதும். ஊராப்பா என்ன, கையில் பிடிக்கக்கூடிய சிறிய ஒரு பீஸ் இருந்தால் கூட போதும். அவரை என்ன செய்வார், திரளாய் மாற்றி எல்லாருக்கும் போஷிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதுவும் போஷித்தாலும் 1 2 இல்லை, திருப்திகரமாய் போஷித்து நமக்கு வேணா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி என்ன செய்வார், கொடுப்பார். ஆகவே சாப்பாட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவைக்கு மட்டுமே பின்பற்றின கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் உண்டு, எங்கே போனாலும் பரிசெயர், சதுசெயர், வேதபார், நியாயசாஸ்திரி, இந்த மத போதகர் இருப்பாங்க. அவரோட இணைந்த ஒரு கூட்டம் எல்லாம் இருக்கும். இயேசு எதை செய்தாலும் என்ன செய்வாங்க, குற்றம் கண்டுபிடி, குறை சொல்லுகிற கூட்டம். 4வது ஒரு கூட்டம் இருந்தது, இங்கே வாசிக்கிறோம், வசனத்தை பிரசங்கித்தார். வசனத்தை கேட்பதற்காகவே கூட்டம் உண்டு. ஆமாம். ஆக இயேசு கிறிஸ்து போகிறான்னு சொன்ன உடனே நம்ம நினைக்க கூடாது எல்லாருமே வசனத்துக்காக போனார்னு சொல்ல முடியாது. 4 விதமான கூட்டத்தை காண்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஆண்டவர் தேடி வர்ற கூட்டங்களே 4 விதமான கூட்டம் கட்டாயம் இருக்கும். ஆனால் நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்ற வேண்டும். ஆமாம். இதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. அற்புதம் வேண்டும் என்று சொல்லி அவர் தேடி வந்தால் தவறல்ல. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவரை ஜீவிய காலமெல்லாம் அவருக்கு நன்றி உணர்வோடு வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும். ஒருவருக்கு ஆண்டவர் சுகமாக்கினார், கண்களை சுகமாக்கினார். சுகமாக்கின உடனே அவர் இயேசுவை பின்பற்றி போனான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு முடவனை குணமாக்கினார், அவர் இயேசுவை பின்பற்றி போனான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அற்புதத்தை அடைந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் அவரை உறுதியாக இது செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடிக்கடி நான் நினைப்பேன், இந்த பட்டத்தில் நடக்க எத்தனை அற்புதம், சொல்லி முடியாத அற்புதம் நடந்திருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி சர்ச்சு இந்த இடத்துல என்ன செய்யாது,
இருக்காது, எங்கேயோ இருக்கும். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு நாள் தேடி வந்தாங்க, அற்புதம் அடைஞ்சாங்க, அதோடு போயிடுச்சு. அங்கே போயிட்டாங்க. நான் அப்படியே யோசித்து பார்ப்பேன், நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், நமக்கு ஜீவனை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கேட்டோம், எனக்கு ஜீவனை கூட உமக்கு நான் பின்பற்றுறேன், ஜீவனை கூட உமக்கு நான் வாழ்வுறேன்னு சொன்னேன். ஜீவனை கொடுத்தார், டேட் சொல்லி சுகமாக்கினார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவரை விடுற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆமாம். அப்போ நினைப்பேன், நன்றி உணர்வு என்றதாலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கணும். அவர் அற்புதம் செய்தாரா, சரி, ஆனால் வசனத்தை பின்பற்றக்கூடிய உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமாம், சரி. இதில் வசனத்தை போதித்தார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்க, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போயிட்டார். தெரிந்த வீடோ எப்படியோ ஒரு வீடு போயிட்டார். அங்கே உட்கார்ந்து அவரை மட்டும்தான் வரவேற்பாங்க, அவர் சீசனில் வரவேற்றிருப்பாங்க. உட்கார்ந்து அவர் வார்த்தைகளை போதித்து கொண்டு வீட்டாருக்கு தான் போதித்தார். கேள்விப்பட்டவங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டாங்க. வீடு ஃபுல்லாக, அவரும் வீடை ஒரு பெரிய ஹால் இருந்திருக்கலாம், ஹால் நிறைஞ்சிச்சு. ஆட்கள் வெளியே இருக்காங்க, உள்ளே எல்லாம் நெருக்கி உட்காந்துருக்காங்க. உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம். கர்த்தருக்கு வாங்கி போட்டாவது வசத்தை கேட்கிறார்கள். இயேசு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அப்போது வேதத்தில் சொல்லப்படுகிறது, 4 பேர் என்ன செய்தாங்களா, திமிர்வாதக்காரனை என்ன செய்தாங்களா, சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு வாங்கி போட்டாவதா. ஏன்னா ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். யோசித்து பார்த்தேன், இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரர் இருக்கிற வீட்டுக்கு போய் சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் இயேசு இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம், திமிர்வாதக்காரன் நினைச்சாங்களா 4 பேர் கொண்டு வந்தேன். உறவுகளோ அல்லது கூட பிறந்தவங்களோ யாரும் நமக்கு தெரியாது. பல நாட்கள் அவன் உதவியற்றவனாக இருக்கிறான். திமிர்வாதக்காரன் சொன்னால் நாம் சொல்கிற திமிர் வேறு, நாம் சொல்கிற திமிர். ஆனால் இங்கே திமிர்வாதக்காரங்கிறது பேரலைஸ், நடக்க இயலாதவன், நடக்க முடியாதவன். ஏதோ ஒரு பிரச்சனை, நடக்க முடியாமலே போய்விட்டான். அவள் தான் ஹெல்ப்லெஸ், உதவியற்றவன், நடப்பதற்கு உதவி இல்லாத சூழ்நிலைகள். அவனுக்கு யாரும் உதவி செய்யக்கூடிய வகையில் இல்லாமல் அவள் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தன், தனக்கு என்றைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், தனக்கு எப்போது ஒரு விடிவு காலம் உண்டாகும்னு படுக்கையில் யோசித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் என்றைக்கு விடிவு காலம் வரும், என்றைக்கு என் பிரச்சனைகள் தீரும், என்றைக்கு என் கஷ்டங்கள் போகும், யோசித்து யோசித்து வீடுகளிலே கண்ணீரோடு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நமக்கு தெரியல. நம்ம கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடும். இன்னொருவர் கஷ்டத்தோடு இருக்கிறார் என்பது நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. இன்னும் ஒவ்வொரு வீடுகளிலே நீங்கள் இந்த டேக்ஸ் கொடுத்த நோக்கம் என்னென்னா, இந்த டேக்ஸ் எடுத்து இந்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் வர்றதுக்குள்ளே கொடுத்துட்டு தான் வரணும். ஆமாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளிலும் உதவியற்ற நிலையிலே கஷ்டம், கண்ணீர், வேதனை. யார் எங்களுக்கு உதவி செய்வார், விடிவு காலத்தை யார் காட்டுவார்கள், எங்களுக்கு எப்போது ஒரு வெளிச்சம் உண்டாகும், என் கடன் பிரச்சனை, என் பிள்ளைகள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், இன்னும் வியாதி பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய திருமண வாழ்வில் பிரச்சனைகள், புத்திர சந்தான, இதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகள். பலவிதமான ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளோடு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் உண்டு. இவன் திமிர்வாதக்காரன் 4 பேர் பார்த்தாங்க. உறவுகளோ அல்லது சொந்தக்காரனோ நண்பர்களோ தெரியாது, பார்த்தாங்க. அல்லது இவனோடு இருக்கிற நண்பர்கள் பேசிக்கொண்டே இருந்திருப்பாங்க. இல்லைப்பா நடக்க முடியல, ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா போனோம், ஒன்றா வந்தோம், ஒன்றா இருந்தோம், இன்றைக்கி ஒரு நாள் நடக்க முடியலை, உதவியற்றவனாக போய்விட்டேன், நாங்களும் ஒரு நாள் வந்து பார்க்குறோம், நீ இங்கே கூட வரணும். அவன் சொல்லிப்பான், என்னைக்குப்பா நடக்க போகிறேன், என்றைக்கு எனக்கு நடக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போது தெரியலை. இது ஏதோ ஒருவன் இயேசுவை பற்றி நினைச்சிருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு என்றதான ஒரு அற்புதமான ஒரு தெய்வன், அற்புதமான ஒரு நபர் நம்முடைய யூதேய தேசம் முழு நடந்து கொண்டு தெரிகிறார். அவர்கிட்ட போன எல்லாரும் சுகமாக்கப்பட்டுட்டாங்க. இந்த திமிர்வாதக்காரனை, இவனை நம் நண்பனை, ஒரு வேளை உறவு போனாங்க, நண்பர்கள் கட்டாயம் இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா நண்பர் தான் ரொம்ப உதவி செய்யக்கூடிய அளவில் ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. இந்த நண்பர் நினைத்திருப்பாங்க, நம்ம நண்பனை எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டோட்ட கொண்டு போகணும். எப்படி கொண்டு போக, படுத்த படுக்கையாக இருக்கான், தூக்கிட்டு போனோம்னா கட்டிலோடு தான் என்ன செய்யணும், தூக்கிட்டு போகணும். கட்டிலோடு தூக்கிட்டு போனால் வரும்போது நம்ம கூட நடந்து வரணும். அந்த அளவில் ஒரு முடிவு எடுத்தாங்க. இயேசுவை கேள்விப்பட்டாங்க. அன்றைக்கு ஒருத்தன் வரும்போது ஒரு வீட்டில் கூட்டுறதை பார்த்தான். என்னப்பா விஷயம் அப்படின்னா, இயேசு வந்திருக்காருன்னா நேராக போயிட்டான், நண்பர்களை கூப்பிட்டான். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சான்ஸ், நம்ம நண்பனை தூக்கிட்டு போயிடுவோம். அப்படி கட்டோடு தூக்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேர் கட்டோட ரோட்டை தூக்கிட்டு வரும்போது என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க ஆட்கள்.
என்னடா கட்டை எடுத்துக்கிட்டு போகிறான் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் வெக்கலாம் என்ன செய்யலை. நீங்கள் டேக்ஸ் கொடுக்கும்போது வெக்கம் வரும். டேக்ஸ் கொடுக்கும்போது என்ன வரும். ஏன் அப்படின்னா அப்போ நினைப்போம் நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம போட்டிருக்கிற உடை என்ன, நாம் போட்டிருக்கிற நம்முடைய படிப்பு என்ன, அல்லது நம்முடைய வேலை என்ன, நம்முடைய மேன்மை என்ன, இதெல்லாம் யோசிச்சோன்னா கொடுப்பதுக்கு என்ன வரும். சும்மா சொல்லுங்க, நீங்கள் இறங்கி பாருங்க. வாழ்க்கை நான் அனுபவிச்சு தான் சொல்கிறேன். இறங்கி பாருங்க. ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும், ஆட்களை பார்க்க வெக்கமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இதெல்லாம் யோசிச்சோன்னா தேவனுக்கென்று செய்து முடிக்க வேண்டியதான அற்புதமான ஒரு பெரிய வேலையை நாம் செய்து முடிக்க முடியாது. ஆமாம். 4 பேர் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது வழியில் என்னப்பா விஷயம், என் நண்பர் இப்படி இருக்காரு, எங்கே போகிறீங்க, இயேசு இடத்துல போகிறோம். இயேசு எங்கேப்பா இருக்கார், அந்த வீட்டில் இருக்கார். பார்த்தோம். எப்படியா போங்க அவர் சுகமாக பாருங்க. எத்தனை பேர் பரியாசத்தோடு அனுப்பினாலும் தெரியாது. எல்லாம் சகித்து தான் வீட்டு பக்கம் வந்துட்டாங்க. வீட்டு பக்கம் வந்தால் அடுத்த பிரச்சனை, உள்ளே என்ன செய்ய முடியாது. அப்போ இயேசு உன்னை பார்க்க இயலாத அல்லது பார்க்க முடியாத ஒரு எல்லையில் இருக்கிறான். வீட்டுக்கு வெளியே தான் இயேசு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார், பார்க்க முடியாத எல்லையில் இருக்கிறார். பார்த்தாங்க, எப்படியாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உதவியற்றவனுக்கு உதவி செய்யபடியாக வந்தவர்கள் ஓட்டை பிரிச்சுட்டாங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு வாசிக்கும் போது, நீங்கள் வீட்டை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்து சுவிசேஷ கூட்டம் அறிவிப்பதற்கோ அல்லது ஏரியா கூட்டம் அறிவிப்பதற்கோ ஆண்டவர்கிட்ட அறிவிப்பதற்கு திறந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க லாபகரம் வரணும். சொன்னால் லாபகரம் வருமோ வராதோ, சில நஷ்டங்கள் கட்டாயம் வரும். இங்கே தான் இருக்கீங்களா. ஓட்டை பிரிச்சுட்டான். ஓனருக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. வீட்டு சொந்தக்காரனுக்கு, சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா சொந்த வீடு வச்சுருந்தவன் வாடகை வீடு வச்சுருந்தா ஓனர்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ஏன்றுவோம், அவர் பார்த்துக்குவார். நம்ம சொந்த வீடு வச்சுருந்தோம்னா ஓட்டை பிரித்தா யார் தான் செலவு பண்ணணும். இயேசுவை கூப்பிட்டுட்டு கடைசியாக நமக்கு பிரச்சனை என்னாச்சு, நஷ்டம்தான் வந்ததுன்னு நினைக்கிறோம். அது நஷ்டம் அல்ல, அது ஒரு முதலீடு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை ஓனருக்கு உள்ள பிரச்சனைகள், அது வீட்டை திறந்து கொடுத்தவர்களுக்கு உள்ள பிரச்சனை அது. ஆனால் இங்கே உதவியற்றவனுக்கு பல நிலைகளிலே உதவியற்று இருக்கக்கூடிய இந்த ஜனத்திற்கு உதவி செய்யக்கூடிய வேலை நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து மகிமையில் இருக்கும்போது அவர் ஒரு கூட்டம் வந்தது. அவரை பார்த்த உடனே ஆண்டு சொல்லார், நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்ன செய்யலை, வந்து பார்க்கல. நான் பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, கண்ணீர் வேதனை இருந்தேன், அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலை, பார்க்கல அப்படின்னு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருக்கிறார். எப்போயா நீர் வியாதியாக இருந்தீர், எப்போது நீர் கடனாக இருந்தீர், எப்போது பிரச்சனையாக இருந்தீர். அப்போ சொல்றார், இந்த சிறியரில் நீங்கள் அவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கு செய்கிறீங்க. தேவன் தம்முடைய ஊழியத்தை இங்கே வைத்து விட்டு போகிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்பதற்கு விட அவருக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக, அவரை வைத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊழியத்தை முன் வைத்து விட்டு போயிருக்கிறார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் உதவியற்றவருக்கு செய்ய வேண்டும் என்பதை அவர் கடைசி காலத்தில் நமக்கு சொல்லுவதை விட சொல்லிக் கொடுத்ததை இந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமாம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இயேசு இல்லாத உதவியற்றவன் தான். அவன் ஐஸ்வர்யவாளாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இயேசுடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு உதவி இல்லாதவர்கள். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த உலகத்தில் உதவியற்று இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்க வேண்டியது, விசாரிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. ஆமாம். இதான் இருக்கீங்களா. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள், உங்கள் தெரிந்த வீட்டார் அல்லது அண்டை வீட்டார் எத்தனை பேர் வியாதி பிரச்சனைகள், கஷ்டத்தில், கண்ணீரோடு இருக்கிறார் என்பதை, உதவியற்ற நிலை இருக்கிற நண்பர்களை நீங்கள் ஒரு முறை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமாம். அதான் ட்ரான்ஸ் கொடுத்துருக்கோம். தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, செய்ய வேண்டிய வேலை நம்முடையது. ஆமாம். நாம் நம்முடைய வேலையை செய்வோம் என்று சொன்னால் அவர் வேலையை அவர் செய்வார். நம்மால் முடியாததை அவர் செய்வார், நம்மால் முடிந்ததை நாம் செய்தால் போதும். ஆமாம். நம்மால் முடிந்ததை, அதான் வழி சொல்லப்படுகிறது. அவள் தன்னால் இயன்றதை என்ன செய்தாலாம், செய்தான். என்ன செய்தான். நான்
அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக, முன்னணியாக, உதாரணமாக, ஒரு அடையாளமாக இவள் இன்றைக்கு செய்திருக்கிறார். என்றைக்கு அவர் செய்தார்? இயேசு கிறிஸ்து நாளைக்கு காட்டி கொடுக்கப்பட போகிறார். விருந்து நடக்கிற இரவு விருந்து வைக்கிறார். அந்த விருந்துக்கு முன்னால் அந்த வீட்டில், மரியாள் வீட்டில் இருக்கும்போது அவள் தைலத்தை எடுத்து தலைமீது அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு பயமாண்டவதான் கால்களில் ஊற்றினார். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, தலைமீது அபிஷேகம் பண்ண உடனே சொல்கிறாரு, இது நான் வரை யாருமே எனக்கு என்ன செய்யலை. வீட்டுக்கு வந்த நீ செய்ய வேண்டியதும் செய்யவில்லை. ஆனால் இவள் செய்தாள் என்று சொன்னான். இவளை தடை பண்ணாதீர்கள். தன்னால் இயன்றதை செய்தாள். நம்மால் இயன்றதை செய்யும் போது கர்த்தர் நம்மால் முடியாததை அவர் நமக்கு செய்து முடிப்பார். அவர் ஆமாம். அதை குறித்து சொல்லும்போது இவள் செய்தது சுவிசேஷத்திலே காலத்துக்கு அறிவிக்கப்படும். ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அந்த உதவியற்ற நிலையில் இருக்கக்கூடியவளுக்கு நாம் செய்கிற உதவி, நீங்கள் பணத்தை கொண்டு கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு வேறு எதுவும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. உங்களுக்கு முடிந்தாலும் அது செய்வது அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாம். அவருக்கு மருத்துவரால் கைவிடப்பட்டவர் இருக்கலாம், மருத்துவரால் புறக்கணிக்கப்பட்டவர் இருக்கலாம். நீங்கள் போய் பார்த்து கொஞ்சம் கொடுத்துடணும். இந்த டேக்ஸை கொடுத்துருங்க. அதான் தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவர்கள் இயேசுவத்தில் கட்டாயம் ஒரு நாள் வந்து நிற்பார்கள். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை. உதவியற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குது. 2 நாளாகமம் 28:15. அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். ஆண்டவருக்கு மகிமையாக. பிரச்சனை என்ன அப்படின்னா, யூதேயா சமாரியா அல்லது யூதேயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு யுத்தம் வந்தது. இந்த யுத்தத்திலே யூதேயா ஜனங்கள் ஆண்டவரை கைவிட்டபடினாலே, ஆண்டவரை புறக்கணித்தபடினாலே ஆண்டவர் அவரை புறக்கணித்து விட்டார். ஆகவே இந்த யுத்தத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்டது, சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சகோதர யூத ஜனத்தை கொலை செய்யும்படி பல விதத்திலே பிரயாசப்பட்டார்கள், முயற்சித்தார்கள். அப்போது தீர்க்கதரிசி சொல்கிறான், நீங்கள் நிப்பாட்டணும். ஏன் அப்படின்னா, உங்களிடத்தில் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தது அவர்களுடைய பிரச்சனைக்காகத்தான் ஒப்பு கொடுத்தாரே தவிர உங்களுடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்காக அல்லது உங்கள் நல்ல வாழ்க்கைக்காக அவர்களை ஒப்பு கொடுக்கவில்லை. நல்ல கவனிங்க. தேவன் சொல்லும்போது சொல்லுறார், அவர்கள் தேவனை விட்டபடினாலே, தேவனுடைய வசனத்தை விட்டபடினாலே, தேவனை புறக்கணித்தபடினாலே தேவன் இப்போது அவர்களை உங்களிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்த அவர்களை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, தேவன் ஒப்பு கொடுத்திருக்கும் போது அவர்களை நீங்கள் வெட்டவும் அடிக்கவும் கொல்லவும் வரக்கூடாது. அவர் செய்ய வேண்டிய வேலையை இதை செய்யுங்க என்று சொன்ன போது, அப்போ அவர்கள் சொல்லி அதெல்லாம் முன்னால் வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதை அப்போது சொன்ன உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை, அவங்கள வாகனம் கொடுத்து அவங்க ஊரில் கொண்டு வந்து பத்திரமா கொண்டு விட்டாங்க. கர்த்தருக்கு பயமாட்டவதா. உதவியற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு சத்ருவினாலே அவர்கள் தேவன் யார் என்பது தெரியாமல் போனார்கள். தேவனை சொன்னாலும் புறக்கணிக்கக்கூடிய நிலை இருந்தார்கள். வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை, வேதனை, மன துக்கங்கள், வியாகுலங்கள் சிக்கி பலகீனப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது இருக்கட்டும், செத்து போட்டும், அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லா ஜெபித்து அவனோடு கூட நட்பை ஏற்படுத்தி அவனுக்கு இயேசுவை பற்றியான உறவுகள், இயேசுவை பற்றியான காரியங்கள் சொல்லி அவனை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அதை தான் விரும்புகிறார். இந்த 4 பேர் செய்தது அதுதான். இவனுக்கு எப்படியாவது ஒரு சுகத்தை கொடுத்துடணும்னு சொல்லி எதையும் பாராமல், கைமாறு கருதாமல் காட்டில் தூக்கிட்டு வழிநடுக வந்தார். எவ்வளோ தூரம் வந்தாங்களும் தெரியாது. 4 பேர் காட்டில் தூக்கிட்டு வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவ வழிகளை
நாம் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். ஆமென். மற்றவர்கள் வாழ்ந்திருப்பதை காண வேண்டும் என்பதான மனப்பான்மை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கமே. ஆமென். ஒரு மாதிரி தெரியுதோ? எவ்வளோ நாள் இல்லாத இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களோ? அது நான் புதுசாக சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்போது, வருத்தப்பட்டு பார சுமக்களை என்னிடத்தில் என்ன செய்யுங்கள். அப்போ வேதனையோடு இருக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி இளைப்பாறுதல் கட்டளையிட்டார். நாம் வேதனையோடு இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் அழைத்து செல்ல வேண்டும். நம்முடைய வேலை இதுதான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர்கள் செய்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. யோபு சொல்கிறேன் பாருங்க, யோபு சொல்கிறேன் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல்ல வாசிக்க படிக்கிறது. நான் குருடனுக்கு கண்ணும். நல்லா கவனிங்க. நான் குருடனுக்கு கண்ணும். பாருங்க, குருடனுக்கு அவன் யாரா? கண்ணும். சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் யாருக்கு யாரா இருந்திருக்கான் பாருங்க. குருடனுக்கு இவன் யாரா இருந்திருக்கானா? கண்ணா இருந்திருக்கான். முடவனுக்கு இவன் யாரா இருந்திருக்கிறான்? கால்களாக இருந்தேன். எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்திருக்கிறான். இவன் அறியாத வழக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கிறான், அவனுக்கு அது தீர்த்து வைக்க முடியலை, என்னென்னு இவனுக்கு தெரியலை. போய் விசாரித்து காரியத்தை கவனித்து எல்லாம் செய்து சமரசம் ஏற்படுத்தி வழக்கை அவன் தீர்த்து கொடுக்கிறான். அறியாத வழக்கு என்ன செய்தானா? அவன் தீர்த்து கொடுத்தான். அநியாயக்காரன், பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது பலன் கொண்டின ஜனங்களை பலன் உள்ளவன் பறித்து கொண்டு அவனத்தில் பொருட்களையும் பல காரியங்களை பறித்து கொள்ளும் போது அநியாயக்காரனாக இருக்கிற அவனிடத்திலிருந்து அவன் கடவாய் பற்கள் இருந்து என்ன செய்தானா? வாயிலிருந்து பிடுங்கினாங்க. இன்னொரு பாருங்க, பற்கள் அநியாயக்கர் உடைத்து அவர்கள் பறித்ததில் நான் பற்களிலிருந்து என்ன செய்தேன். அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவியாளனாக இருந்திருக்கிறான். ஆமாம். இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த பட்டணத்தில் நாம் உதவியாளராக இருக்க வேண்டும். ஆமாம். நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம், நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இயேசுவை முன் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை முன் அறிவித்தா அதுக்கப்புறம் ஏற்று சொல்லப்படுகிறது. இவன் இயேசுவை அறிவித்தா அப்படி விட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டு கிடக்கிறான்னா பார்த்துட்டு போகக்கூடாது. வேத சொல்ல இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஊமை. ஒருவன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனார். கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டார். எங்கேருந்து எங்கே போனானா? எங்கேருந்து எங்கே போனான்? எருசலேம் டு. அப்போ நம்ம ஆவிக்குரிய எல்லையில் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால், இவன் போன பாதை என்னது? எல்லாரும் எரிகோவிலிருந்து எங்கே தான் வரணும்? சபிக்கப்பட்ட பட்டணம் என்று சொல்லப்பட்ட இடத்துல சாபமான வாழ்க்கை வாழ்கிற ஒருவன் தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்ட தேவ சமூகத்தை தேடி வரவில்லையே தவிர, தேவ சமூகத்தை விட்டுவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது. அப்படி போனால் என்ன நடக்கும் என்பதை கதை சிம்பாலிக்காக காமிக்கிறேன். கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். கள்ளன் யாரு? எப்போது நாம் விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி சிங்கத்தை போல கட்சிக்கிற பல்லோடு சுற்றி அலைந்து கொண்டிருக்கிற சத்ருவின் கைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சிக்கிக்கொண்டு யார்கிட்ட நாம் போகிறோம்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். அவனை குற்றீராக போட்டு போயிட்டான், எல்லாத்தையும் பிடிட்டு போயிட்டான். ஆசாரியன் வந்தான். சட்டப்படி ஆசாரியன் வந்தான்னா அவன் கட்டாயம் என்ன செய்திருக்கணும்? உதவி செய்யணும். எந்த எல்லையில் ஆசாரியன் இருந்தாலும் இஸ்ரவேல் சமுதாயத்திலே, அதுபடி யூதர்கள், இஸ்ரவேல் சமுதாயத்திலே உள்ள லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னா, அவர்கள் எப்போதும் கையில் என்ன வச்சிருக்கணும்? அவர் கையில் எப்போது எது இருக்கணும்? எண்ணெய் இருக்க வேண்டும், ஆலிவ் ஆயில் இருக்கணும். ஒருவன் காயப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஒலிவ எண்ணெய் ஊற்றி காயம் காட்டணும். அவன் பலகீனப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நடக்க முடியாமல் பலகீனப்பட்டு இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுப்பது போல
ஒலிவ எண்ணெய் கொஞ்சம் கொடுத்து குடிக்க வச்சு அவனை எடுத்து ஒரு எல்லையில் கொண்டு போய் ஒரு வீட்டிலையோ, ஆசாரியன் எந்த வீட்டுக்கும் போக உரிமை உண்டு, அந்த வீடுகளிலே நின்று அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து என்ன செய்யணும், கூட்டிகிட்டு போகணும். ஆசாரியன் பார்த்தான், இதுவும் வேணும் இன்னும் வேணும், போயிட்டான். லேவியன் வந்தான், அவனும் ஆசாரி வேலை செய்யக்கூடிய வந்தான், அவனும் சொல்லிட்டு போயிட்டான், இதுவும் வேணும் இன்னும், விலகி போனார்கள். சமாரியில் வந்தான், இவன் ஆசாரியன் அல்ல, அவன் வந்தான், அவன் வாகனத்தை விட்டு இறங்கினான், எண்ணெய் ஊற்றினான், காயம் கட்டினான், குடிக்க திராட்சை ரசம் கொடுத்தான், அப்பம் கொடுத்தான், நேராக கொண்டு சத்திரத்தில் சேர்த்துட்டான். அந்த ஒழுங்குமுறை பாருங்கள். நீங்கள் பலகீனப்பட்ட உணவுகளை பார்த்தால் அவளுக்கு காயம் கட்ட வேண்டும். நம்ம காயம் கட்டுவது என்பது இயேசுவை பற்றி சொன்னாலே போதும். அவரை ஆண்டவர் பற்றி சொல்லி அப்படி அழைத்து வந்து சத்திரத்தில் கொண்டு வந்துவிட்டுறோம். சத்திரம் இதுதான், இதுதான் சத்திரம், சபை சத்திரம். விட்டுட்டான், நீங்கள் விட்டுட்டு சொல்லிட்டு போயிருங்க, சத்திரக்காரன் பார்த்துக்குவான். சத்திரக்காரன் என்ன செய்வான், அவர் போகும்போது சத்திரக்காரனுக்கு 2 காசு கொடுத்தார். அப்பா நான் 2 காசு தருவேன், செலவு பண்ணேன், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் நான் வரும்போது என்ன செய்வேன், நல்லா அடையாளத்துக்கு காண்பித்து பார்க்குறாரு. அப்போ சத்திரக்காரன் போய் இப்போ அவங்கள பாஸ்டர் சுவிசேஷகர் ஊழியர் அவங்கள கொடுத்துட்டு போயிட்டார். அவங்களுக்கு கொடுத்த கிருபை தாழ்ந்த ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார். அதை வச்சு செலவு பண்ணுறான், இன்னும் ஆதாயம் பண்ணி செலவு பண்ணான், இன்னும் கஷ்டப்பட்டு அவனுக்குள்ளதையும் செலவு பண்ணான்னா அவர் வரும்போது என்ன செய்வார், வரும்போது என்ன செய்வார், எக்ஸ்ட்ரா நீ செலவு பண்ணப்பா இந்தா, அவன் கையில் கிரியத்தக்க பலனை கொடுக்குறவர் கட்டாயம் கொடுப்பார். நீங்கள் அதை செய்து பாருங்கள். பாதிக்கப்பட்ட உங்களில் வைத்து நீங்கள் அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி உங்களுடைய காரியங்களை விசாரித்து செய்து அவனை சத்திரத்தில் விட்டு அவனை கண்காணித்து விசாரித்து பாருங்கள். நீங்கள் செய்ததுக்கும் கொடுப்பார், செய்ததுக்கு மேலாக இருக்கிறதும் கொடுப்பார் அவர். ஆமாம், ஆண்டோடைய ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு விதத்தில் சொல்லும்போது ஆண்டவர் தம்முடைய சபையை முன்வைத்து தான் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார் அவர். ஆமாம், அவர் கொண்டு வந்த கர்த்தருக்கு பயப்படாததாக. நல்ல சமாரியன் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்தது போல தான் கர்த்தர் நம்மை ஆண்டவர் பிறன் யாருன்னு சொல்லப்பட்டதுக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்குறார். சரி, ஒரு பக்கம் 4 பேர் வந்தாங்க. இது எதை காட்டுகின்ற கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு, ஒற்றுமை என்பது காட்டு. 4 பேர் தூக்கிட்டு வரும்போது திடீர்னு ஒருத்தன் முகம் ஒன்றா என்ன ஆகும், போங்கடா உங்களை நான் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை விட்டான்னு என்ன ஆகும், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உடனே அது திமிர்வாதக்காரன் ஒரு பக்கமாக என்ன செய்வான், உருண்டு விழுந்துருவான். 4 பேர் பேலன்ஸாக கரெக்டாக தூக்கிட்டு போகிறாங்க. கோஆப்ரேஷன் இருந்தால் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைக்கு நம்மளால் செய்ய முடியாது இருக்கலாம், நம்மால் செய்ய முடியாது. ஒரு வேலை நமக்கு இணையான சிலரை சேர்த்து கொண்டு ஒற்றுமையாய் ஒரு மனத்தோடு செய்யும்போது ஒருமனப்பட்ட எல்லையிலே தேவன் அற்புதமான வேலை செய்ய வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒன்று தனிப்பட்ட முறையில் விசாரித்து செய்ய வேண்டும், இல்லை ஒத்துழைப்பு கொடுத்து என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். வைத்து சொல்லப்படுது. மோசே யோசுவாவை பார்த்து சொன்னான், அமலேக்கர் வந்துட்டாங்கப்பா, யுத்தம் பண்ணு, நான் மலையின் மீது நின்று கோலை பிடித்துக்கொள்வேன், நீ போய் யுத்தம் பண்ணுனார். மலை மீது கோலை உயர்த்தினான். எவ்வளோ நேரத்தை கை உயர்த்திருக்க முடியும்? நம்மளெல்லாம் எலும்பிடிக்க விட்டு கையை மட்டும் உயர்த்தி யாரும் கீழே போடக்கூடாது. 10 நிமிஷம் அப்படியே கையை உயர்த்தியே இருக்கணும். கீழே போட்டவங்களாம் விடமாட்டோம், கையை உயர்த்தலாம் இருக்கணும்னு வச்சு கயிறு கேட்டு தூக்கி விட்ட மாதிரி வச்சுருந்தாங்க. எவ்வளோ பேர் நேரம் தூக்கி வச்சுருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க? ஒன்றும் வேண்டாம், எல்லாம் இருக்கு. சின்ன பொருள், இந்த பொருள் எவ்வளோ காணா இருக்கும்? 25 கிராம் இருக்குமா? சரி, 25 கிராமை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு வச்சு நீட்டிக்கிட்டே இருன்னு வச்சுருப்போம். இது எவ்வளோதான் இருக்குது? எவ்வளோதான்? 25 கிராம் வந்து எவ்வளோ வெயிட் நமக்கு என்ன? நம்ம 25 கிராம் தானே, நீட்டி இப்படி வச்சிருக்கு அல்லது இப்படி கையில் வச்சுருக்கு. எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக இது வெயிட் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 25 கிராம் வெயிட் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போன மாதிரி நம்ம கை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே என்ன செய்யும்? இறங்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்து வச்சாலும் கை தானாக என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கையில் செடியாக என்ன செய்யாது. இது 25 கிராம் தான், ஆனால் வெயிட் அதிகமாக என்ன செய்யும்? நேரம் போக போக வெயிட் தெரிய ஆரம்பிச்சிடும். கோலை தூக்கி வச்சிருக்கிறான், எவ்வளோ நேரம் நிப்பாட்டுவான்? உயர்த்தி வைத்த நேரம் முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். கை வலிக்குது, அப்படியே கீழே இறங்குது. இறங்கும் போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். என்னடா இது? ஆர்வம் சொல்லுவாங்க, யோசுவா விட்டாதே அடி,
அவ்வளோ இல்லை என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி நேரம் அடித்தோம், மறுபடியும் என்ன செய்யலானுங்க வாரானுங்க சொன்னபோது பார்த்து என்ன பிரச்சனைன்னு தெரியும். அது திரும்பி பார்க்கும்போது மோசையின் கை கீழே என்ன செய்யுது, மோசையை கையை தூக்குற உடனே அடுத்த இவங்க மேற்கொள்கிறாங்க. ஆரோன் புரிந்து கொண்டான், சரி பிரச்சனை மோசே கையில் தான். அவன் கை தளர்ந்து போனது. அவன் ஒருத்தனால் இதை செய்ய முடியாது. என்ன செய்யலாம், ஊர்னால் ஏதோ ஒரு ஊரில், அவன் பேர் ஊர். அவன் யாரு, ரொம்ப ஊர் வந்து யாருன்னா இவனுடைய மச்சான் தான், ஆரோனுடைய மச்சான். கர்த்தருக்கு பயந்து கொண்டாவதா அவனை கூட்டிட்டு நேராக வந்தாங்க. அவனை உட்கார வச்சாங்க. ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி உயர்த்தி ஒரே நிலையில் நிற்க பண்ணாங்க. நிற்க பண்ண உடனே யோசுவா முற்றிலும் முறியடி தான் வெற்றி பெற்றான். வெற்றி பெறுவதற்கு மூல காரணம் அவர்கள் யுத்தம் பண்ணினது என்பதை விட ஒரே நிலையாக கையை நிறுத்தின ஆரோனும் ஊர் தான். ஆமாம், ஒருமித்து செய்யும் போது அந்த வேலையில் ஒரு வெற்றிகரத்தை காண முடியும். இதே போல் இந்த ஊழியத்திலே, ஆத்துமாதாய பணியிலே, ஆண்டு கொண்டு வாழ்வதிலே, கஷ்டப்பட்ட ஜனங்களை கொண்டு வருவதிலே நீங்கள் ஒருவர் 2 பேர் இணைந்து நீங்கள் ஒருமித்து செயல்படும் போது தேவன் அற்புதமான வெற்றியை, நீங்கள் செய்ய வேண்டியதான பெரிதான திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் வல்லவர். ஆமாம், அவர் செய்வார். ஆக ஒத்துழைப்பு கொடுப்பது, 4 பேர் சேர்ந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வைத்து சொல்லப்படும். அவர்கள் நியாயாதிபதி புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பென்யமீன் புத்திரருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. பென்யமீன் கோத்திரத்தார் செய்ததாலே ஒரு அவலட்சணமான ஒரு காரியம், அது பயங்கரமான ஒரு காரியம். அதை சொன்னாங்க. அந்த லேவியன் எல்லா ஜனத்திற்கும் 12 கோத்திரத்துக்கும் சொல்லிட்டான், இது பென்யமீனில் இருக்கக்கூடியதான பேலியான் பிள்ளைகள் செய்ததான காரியம், எனக்கு விசாரித்து பதில் சொல்லுங்க அப்படின்ட்டான். எல்லாம் கூடினார்கள். கூட்ட விசாரிக்கும் போது பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் அநியாயப்படினான்னு சொன்ன உடனே அவன் கூட்டுவான். அப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களை நிற்க வச்சு கல்லறிஞ்சு என்ன செய்திருக்கணும், கொண்டிருக்கணும். பென்யமீன் புத்தகத்தை அந்த 10 பேர் எனக்கு தூக்கி என்ன செய்யணும், ஜனங்களை மத்தியில் கொண்டு விட்டு தப்பு செய்தவெல்லாம் பிடிச்சிக்கணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பென்யமீன் கோத்திரம் அடிச்சாங்களே, காமிக்க முடியாது. 11 கோத்திரத்தையும் வந்து பாருன்னு நினைக்கிறான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் விட்டு தான் பார்த்தாங்க, என்ன செய்வது அப்படின்னு விட்டு பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் போய் கேட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கோத்திரம் பார்க்காத, போட்டு தள்ளிட்டார். அடித்த அடியில் பென்யமீன் கோத்திரத்தில் 400 ஆட்களை தவிர வேறு கோத்திரத்தை ஒருத்தருமே கிடையாது. வேறு கோத்திரத்தில் ஒருத்தருமே 400 பேரை தவிர வேறு ஒருத்தருமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. 11 பேர் சேர்ந்து ஒரு கோத்திரத்தை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எதற்குன்னு சொன்னால் கோத்திரத்தை அழிப்பதற்கு அல்ல, அவர்களுக்குள் இருந்த அநியாயத்தையும் அக்கிரமக்கிரியும் பாவக்கிரியும் அழிப்பதற்கு ஒருமித்து செயல்பட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவரே, நீர் சொன்னீர் வாஷ் பண்ணிட்டோம், ஆனாலும் கோத்திரம் இல்லாமல் போயிடுச்சுமே, பென்யமீன் என்றாலும் ஒன்று இல்லாமல் போய்விடுமே. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு கோத்திரத்துக்கு இன்னொரு கோத்திரத்துக்கு பொண்ணு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்படியும் பிரமாணம் இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம்னா அதுக்கேற்ற வழிகளையும் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து எடுத்து ஒருமனப்பட்டு செயல்படும் போது மீண்டும் ஒரு பென்யமீன் கோத்திரம் துளிக்க பண்ணினார். ஆமாம், கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், பாவத்தை அழிப்பதற்கும் ஒருமித்து கூடினார்கள், ஒன்று கட்டப்படுவதற்கும் ஜெயத்தை பெறுவதற்கும் ஒருமித்து கூடினார்கள், ஒருவன் சுகமாக்கப்படுவதற்கும் ஒருமித்து செயல்பட்டார்கள். ஆமாம், நம்முடைய ஊழியம் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய ஊழியம் வளர வேண்டும், நம்முடைய சபையிலே ஆத்துமாக்கள் பெருக வேண்டும், அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், சுகமாக்கப்பட வேண்டும் சொன்னால் நாம் அனைவரும் ஒருமித்து ஒருமனப்பட்டு செயல்படும் போது தேவன் அசாதாரணமான வெற்றியை நமக்கு தர வல்லவர். ஆமாம், அதுக்கு மாயம் உண்டாவதா. இந்த 4 பேர் வருவதற்கு முன்னால் கட்டாயம் ஒருத்தன் வேலை செய்திருக்கணுமா வேண்டாமா? ஒருத்தன் வேலை செய்திருக்கணும். பர்சனல் ஒர்க் அங்கே இருக்குது. கர்த்தருக்கு மாயம் உண்டாவதா. பர்சனல் ஒர்க், தனிப்பட்ட ஊழியம், தனிப்பட்ட வேலை ஒன்று இருக்கிறது. நமக்கெல்லாம் தனிப்பட்ட வேலை இருக்குது. நாம் ஒருமித்து கூடுகிறோம், சபையாய் கூடுகிறோம், எல்லாம் செய்து ஒரு பக்கம் இருக்கிறோம். தனிப்பட்ட வேலை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தனிப்பட்ட வேலை செய்வதற்கு தான் இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வேலை ஒன்று இருக்குது. யாரை பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ தெரியாது. ஜெபம் பண்ணி இந்த வாரத்தில் ஒருத்தரை பார்த்து கட்டாயம் என்ன செய்யணும், கட்டாயம் என்ன செய்யணும். இதுக்கு முன்னால் ஒரு 5 நோட்டீஸ் கொடுத்தேன். எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது.
அதுக்கு முன்னாலெல்லாம் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு தெரியாது. அது போனது போட்டோம். ஆனால் இந்த வருஷத்தில் முதல்ல வந்திருக்கிறோம். நாம் கொடுத்தவைகளிலே எங்கே ஜனங்களை காண வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கட்டாயம் ஜனங்களை காண வேண்டும், பார்க்க வேண்டும், அவர்கள் சுகமடைய வேண்டும், கிறிஸ்துவத்தில் சேர வேண்டும், தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆகவே அவன் ஒரு மனுஷன் கட்டாயம் வேலை செய்யணும். 4 நண்பர்களை எவனோ ஒருவன் என்ன செய்கிறான், அவனை பார்த்துருக்கிறான். ஒரு வேலை வேண்டும். நண்பருக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தான்னு வச்சுக்கிடுங்க. ஏன் இந்த பக்கமாக போவேன், எனக்கு தெரிந்த ஒருவர் தான், பழக்கம் இல்லை, ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யலான்னு சொல்லி அவர் முதலாவது வந்து பார்த்து பேசி 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டான். அதே போல் உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது ஒருவர் இருப்பார். அவரை ஆதாயம் பண்ணுவதற்கு உங்களால் முடியாவிட்டால் இணைந்து செயல்பட்டு பாருங்கள், கட்டாயம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர். ஆமாம், ஒரு மனுஷன் ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க, வேதத்தில் சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயமுண்டாவதா. யோவான் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:45. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றான். ஆண்டவருக்கு பயமுண்டாவதா. நாத்தான் யார்? அவன் நல்ல ஒரு தெய்வ பக்தி இல்லை, தேவனுடைய பிள்ளை. அவனை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ கபடற்ற உத்தம, அவன் அப்படி ஆளு. ஆனால் அவனுக்கு யார் தெரியலை, படிச்சிருக்கிறான், நியாயப்பிரமாணத்தில் படிச்சிருக்கிறான். மேசியா என்ற ஒருவர் வருவார்னு தெரியும், மேசியாவை பற்றி தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற யாரும் அவனுக்கு என்ன செய்யலை. இன்றைக்கி நிறைய பேருக்கு கடவுள் யாருன்னு தெரியும், உலகத்தில் படிச்சிருக்காங்க, கடவுள் யாருன்னு தெரியும், அற்புதம் செய்த தெய்வங்கள் இருக்கிறது என்பது தெரியும் அவங்களுக்கு மனதில். ஆனால் மெய்யான தேவன் யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை. அவங்க படித்த வேதத்திலிருந்து தெரியலை, தெரிந்து கொண்ட முறைமைகளையும் தெரியலை, சும்மா இருக்கிறாங்க. அது சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தில் நீ கற்றுக்கொண்டாயே, அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட மேசியாவை நாங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம். பிலிப்பு சொல்கிறான், நாத்தான் வேலை பார்த்து நாங்கள் பார்த்தோம், அவர்கிட்ட பேசணும். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட இன்னும் வரல பாரு, வந்து பாரு, வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது வேண்டாத பேசக்கூடாது, வந்து பாருங்க, இங்கே என்ன செய்யுங்க, வந்து பாருங்க. தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அதை செய்வார். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் அவர். ஆமாம், அவனுக்கு தெரியலை. அப்படி தான் வரும்போது பார்ப்போமே அப்படின்னு வரும்போது ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், இதோ காப்படற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி உனக்கு தெரியும்? ஆனால் அவன் வாழ்க்கையை பற்றி அவனுக்கு தெரிஞ்சு அவன் இப்படி வாழ்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். ஆண்டவரை பார்த்த உடனே முன்பின் தெரியாத ஒருவர் தன்னை பற்றி சொல்கிறார். இது எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எப்படி தெரியும் இப்போ கேட்காத, நீ அத்திமரத்துக்கையிலிருந்து என்ன செய்தேன். ஆமாம், அத்திமரத்துக்கையில் இருக்கும்போது நான் உன்னை பார்த்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் அத்திமரத்தின் கீழ் என்பது வேத போதனை செய்யக்கூடிய ஒரு இடம், வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரதான ஆசாரி லேவியர்கள், மத குருக்கள் உட்கார்ந்து போதனை செய்யக்கூடிய ஒரு இடம் அத்திமரத்தின் கீழ். அப்போ அவர் சொல்றாரு, எப்போ நீ போதனை செய்த இடத்துல நான் ஒன்று என்ன செய்தேன், பார்த்தவன். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இது, என்னை பற்றி தெரியாத ஒருவர் என்னை பற்றி எல்லாரும் ரகசியம் சொல்லுறாரு. அப்போது நீதான். அவன் சொல்கிறான், நாத்தான் இஸ்ரவேலின் நான் எதிர்பார்த்த மேசியா யார் தான், நீ தான். அப்படி சொன்னவனுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான், ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லும் போது ஆண்டு சொல்லாரு, எப்பா இதுக்கு போய் இவ்வளவு சொல்கிறீங்க, இதிலும் பெரிதான வேலை செய்வாய். நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், கண்டதையும் பேச வேண்டாம், வந்து பாருன்னு சொல்லி கூட்டுவாங்க, வரட்டும். அவங்களுக்கு கர்த்தர் பேசும்போது, அவங்க ஆச்சரியப்படும் போது, அற்புதங்கள் நடக்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க, எப்பா இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல. அப்போ சொல்லுங்கள், இதிலும் பெரிதானவர்களை காண முடியும். ஆமாம், மனுஷன் ஆண்டு சந்திக்கும் போது அதுதான். அவன் திருவாரக்காரனை ஓட்ட விட்டு இறக்கியாச்சு. இறக்கின உடனே ஆண்டுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுது நட அப்படின்ட்டு. வேற ஒன்றும் செய்யலை. அவனுடைய விசுவாசம், அவனுடைய எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேற்றப்பட்டது. என்றைக்கியா எனக்கு விடுவு காலம் உண்டாகணும் எதிர்பார்த்து இருந்தான் இல்லையா, அவனுடைய எதிர்காலம்
இந்த கேள்விக்குறியெல்லாம் ஒரே நாடில் மாற்றி அமைக்கப்பட்டு அதுதான் கட்டிலோடு இருந்தாங்க. கட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கட்டிலை பற்றி நமக்கு என்ன செய்யாது. எப்போதுமே தேவன் செய்தான் பழையவைகள் நினைவுக்கு என்ன செய்யாது. 38 வருஷம் படுக்கை எப்படி இருக்கும்? பஞ்சன மாதிரியாகவும் இருக்கும். தீயை இழுத்து போட்டால் கூட தீ உருண்டு வெளியே ஓடிடும். தீப்பெட்டி வச்சு தீயை பொருத்தி போட்டிங்கன்னா சாதாரண துணியாக என்ன செய்யும். நம்ம பஞ்சு உள்ள பெட்டில் தீயை வச்சாங்கன்னா கடற்கடை என்ன செய்யும், எரிஞ்சிடும். ஆனால் அவன் படுத்த பெட்டில் தீயை கொளுத்தி போட்டிங்கன்னா தீ என்ன செய்யும், அழகாக உருண்டு வெளியே ஓடிடும். ஏன்னா தீ பச்சா கூட என்ன செய்யாது. 38 வருஷம் ஒருத்தன் படுக்கையில் படுத்தான். நம்ம வீட்டிலே வச்சுக்கங்களேன், ஒருத்தர் ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை விட்டு எழுந்தால் படுக்கையில் கிடந்தா பெட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது எதோடு தான் போகணும், கட்சி போட்டு தான் போகணும். நல்லா போகிறோம் 38 வருஷம். ஆனால் ஆண்டவர் படுக்கை எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த இடமே அவனுக்கு என்ன செய்யக்கூடாது. படுக்கை போட்டுட்டு போனால் மறுபடியும் எப்போ சுற்றி பார்க்க வந்தவங்க நம்ம படுக்க தான், எவனுமே வரல, மறுபடியும் படுத்துக்கோன்னு என்ன செய்யக்கூடாது. அவன் படுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவன் படுக்கையில் எவனும் வரமாட்டான், இவனை தவிர எவனும் வரமாட்டான். இவன் படுக்கைன்னு சொல்லி உரிமையோடு போய் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, படுத்துடக்கூடாது. எடுத்துகிட்டு போகணும், வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிரு. தேவன் எப்போதும் வேண்டாம் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் பழைய நினைவுகள் நமக்கு இருப்பதில்லை. பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய கிரியைகள் எல்லாம் நம்மகிட்ட வாஷ் அவுட் பண்ணி புதிய மனிதனாய் மாற்றி தான் நம்மை அனுப்புவார் அவர். ஆமாம், அவர் அவனை புனித மனிதனாய் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டவராக. அந்திரேயை குறித்து அதே பகுதியில் 1ஆம் அதிகாரத்தில் 42 வசனம் 43 வசனம் வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, அவன் யாரு? அந்திரேயா என்ற ஒரு மனுஷன் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். பேதுருவை பார்த்து சொல்றான், மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு வாய்மாண்டவதா. சீமோனை கொண்டு வந்தது யாரு தான்? அல்ல, பேதுரை கொண்டு வந்தது யாரு தான்? அவருடைய சகோதரன் அந்திரேயா. அப்போ லூக்கால பார்த்தோமே, இப்போ பார்த்துட்டு போனது தான். லூக்கால பார்க்கும்போது ஆண்டவர் அவனை தெரியும் இல்லையா, ஏற்கனவே தனக்கு பேர் வச்சவர். அப்படி பார்த்தோன்னா ஆண்டவர் படகை கேட்ட உடனே நினச்சிட்டான். எல்லாரும் படகை விட்டு போயிட்டானுங்க. இவனும் போகக்கூடிய நபர் தான். இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மற்ற ஆளாக இருந்தால் போயிருப்பானுங்க. எத்தனை பேர் போனான்னு தெரியாது. ஆனால் இயேசுக்கு இவனை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கிறார். இவனுக்கு பேரை மாற்றி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவ்வளோ தொடர்பு இல்லை. ஆனால் இயேசு அவனுக்கு அற்புதம் செய்த உடனே, இதோடு என் வாழ்க்கையே ஆண்டவருக்கு தான் அப்படி சொல்லி அர்ப்பணித்த போது தான் மனுஷன் எல்லாம் மீன் பிடிக்கிற மாதிரி மாறுவான்னு சொன்னான். ஆனால் முதல்ல கூட்டம் வரும்போது அந்திரேயை தான் கூட்டம் தான். பேதுரு கூட்டம் வந்தது யார் தான்? அந்திரேயை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. இயேசுவின் சீசர்கள் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கன்னா நமக்கு முதல்ல பேர் வருது யார் தான் வரும்? புகழ்பெற்ற யார் தான் வருவார்? பேதுரு வருவார். புகழ்பெற்ற பேதுரு, யாக்கோபு, யோவான். ஹைலைட்டில் யார் தான் இருப்பா? இவ்வளோ பெரிய ஆளை கூட்டு வந்த ஆள் எங்கே இருக்காரு? 10வது இடத்துல இருக்காரு அந்திரேயா. வெளியே தெரியாது. சில ஆட்களை வெளியே கொண்டு வருவோம், நாம் மிகைப்படுத்தப்படுவோம்னு யோசிக்கக்கூடாது. கொண்டு வர ஆள் பெரிய ஆளாக மாறிடுவாங்க. ஆமாம், பர்னபா ஆறுதலின் மகன் அவன் இருக்கிறான். பவுல் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்தான். அவனுக்கு கொலை செய்ய வைத்திருந்தார்கள். பேசாமல் ஊருக்கு போய் சேர்ந்துட்டான். தர்சு பக்கத்தில் போய் உட்காந்து சர்ச்சில் உட்காந்துருந்தாங்க, வேறு எங்கேயும் போகலை. அவன் இதில் ஒரு 3 வருஷம் அரபு வனாந்தரத்தை போய் உட்காந்து ஜெபம் பண்ணான். ஆண்டவருடைய பல தரிசனங்களை காண்பித்தார். சர்ச்சில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு தீர்க்கதரிசி ஒருவனை போல, நல்ல ஒரு போதகனை போல உட்காந்து ஜெபம் பண்ணான். எல்லாம் ஊழியங்களும் செய்து இங்கே சபைக்குள்ளே தான் இருந்தான். எங்கோ இருந்த பர்னபா அவன் நேராக சீப்ரு தீபுக்கும் இவனுக்கும் தரிசு பண்ணது ரொம்ப தூரம் நேராக வந்தான். இங்கே சவுல்னு சொல்லப்படுற வாலிபன் எங்கே அப்படின்னா இங்கே இருக்கிறான். அவனை கூப்பிட்டான், தோளில் கை போட்டு வாப்பா ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போனான். ஒரு முதல் மிஷனரி பிரயாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பர்னபா எங்கே போனான்னு தெரியல. ஆனால் பவுலை பற்றி நமக்கு என்ன செய்யுது, நீங்கள் கூட்ட வர ஆள் சில வேளைகளில் பிரகாசிக்க பண்ண பெரிய ஆளாக மாறிடுவாங்க. நம்ம தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமாம்,
உங்களுடைய பர்சனல் ஒர்க் மூலமாய் அநேகரை தீர்க்கதரிசியாக உயர்ந்த மேன்மையானவனை மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவருக்காக கட்டாயம் செய்யணும் என்ற தீர்மானம் இன்றைக்கி எடுக்கணும். ஆமாம். உங்களால் முடியலைன்னா 2 பேரை சேர்த்துக்கிடுங்க. ஒரு மனம் உள்ளதான 2 பேரை சேர்த்துக்கிடுங்க. வேண்டாத வார்த்தை பேசாமல் வந்து பாருங்கன்னு சொல்லுங்கள். அல்லது இங்கே வாருங்கள் இந்த இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வாருங்க, அல்லது சத்திரத்தில் கூட சேர்த்து விடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் அவர். ஆமாம். இவன் செய்தார். அவன் போகும்போது இந்த வீட்டை விட்டு கூட்டத்துக்குள்ளே இறக்கிட்டாங்க. இறக்கியாச்சு. இயேசு நல்லா இருந்தோடனே அவனுக்கு ஒரு புதிய பாதையை உருவாகிட்டு எல்லாம் பார்க்க ஆச்சரியப்பட்டான். வேதம் சொல்லுது, அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன செய்தாங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் செய்யலாங்கன்னு வேதத்தில் சொல்லப்படுது. வாசி அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 2. அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதனால என்ன செய்தாங்களா? தேவனை இழிச்சார்கள், மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீங்கள் செய்த அற்புதங்கள், நீங்கள் செய்த பெரிய காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு வரும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன சொல்லலாம்? அவருடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டது. படுக்கையில் இருந்திருந்தான், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போகலை. நான் வந்தவன் எப்படியா நீ ஒரு குணமாக்கி விடுவார், வார்த்தை வரட்டும் நம்புவோன்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்போடு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், எழுந்து நடனோன்னே அவன் சொன்னது என்ன? இது எப்பா இவ்வளோ நாள் நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எனக்கு எழுந்து நடன்னு சொன்னால் எப்படிப்பா நடப்பேன்? நம்ம என்ன தான் சொல்லுவோம்? நீங்களும் நானும் சொன்னால் என்ன தான் சொல்லுவோம்? இவ்வளோ நாள் படுத்து கிடக்கிறேன், எழுந்திருக்கவே முடியாது, எனக்கு எழுந்து நடன்னு சொன்னால் எப்படியா நடப்பேன்? அந்த எதிர்மறையான வார்த்தை தான் நம்மகிட்ட வரும். ஆனால் அவன் எதிர்பார்ப்போடு இருந்தான். என்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எப்படியாவது நடக்கட்டும். கொண்டு வந்த உடனே அவனுக்கு விசுவாசம் வந்துட்டு, கட்டாயம் யாரோ நபர் நல்ல நபர் தான் கொண்டு போகிறாங்கன்னு. இவன் இயேசுகிட்ட கொண்டு போகிறான் அவனுக்கு தெரியாது. ஆனால் கொண்டு வந்து இறக்கணும்னு ஆண்டு சொன்னார். எழுந்து நடனார். இவன் இதுக்கு முன்னால் எந்த அற்புதத்தையும் பார்க்கவில்லை. இதுக்கு முன்னால் அவன் இந்த அற்புதத்தை பார்த்தா நினைக்கிறீங்களா? கண் சோமானதை பார்த்தானா? ஒன்றுமே அவனுக்கு தெரியாது, கேள்விப்படவும் இல்லை. ஆனால் வார்த்தை சொன்ன உடனே அப்படியே விசுவாசித்தான். நீங்கள் கூட்டு வர்ற ஆள் உங்களுக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, அவன் வார்த்தையை விசுவாசிக்க போது கர்த்தர் அவனை எழும்பி நடக்க பண்ணுவார் அவர். ஆமாம். இன்னொரு விதத்தில் அவனுக்கு விசுவாசமே இல்லாமல் போனாலும் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, நீங்கள் கூட்டு வந்த விசுவாசத்தை கூட்டு வந்த உங்களுடைய விசுவாசத்தை கண்டு அவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார் அவர். ஆமாம். இந்த பகுதியில் எந்த பகுதியும் தப்ப விட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா கூட்டு வந்துட்டோம். ஒன்று உங்கள் விசுவாசம், இல்லாவிட்ட அவனுடைய விசுவாசம். எந்த விசுவாசத்தையாவது கர்த்தர் கனம் பண்ணி காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர். ஆமாம். அப்படியே வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒருவனை கொண்டு வந்து சுகப்படுத்தணும். ஆமாம். எப்படியாவது கொண்டு வந்து ஆன்மீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆத்துமாவிலே சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சரீரத்தில் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீக்கப்பட்டு சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த எல்லை விட்டு அவன் போக வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. இந்த எல்லையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய அதுதான். என்ன இருக்குது? கர்த்தரை மகிமைப்படுத்துவது, விட்னஸ் பண்ணுவது, அதாவது சாட்சி பகர்வது. கர்த்தருக்கு பயமாட்டவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே இது நாள் வரை என் வாழ்க்கையில் யாருக்கும் நான் ஒன்றும் செய்ததில்லை, சொன்னதில்லை என்று சொன்னார். இன்றைக்கு இந்த டேக்ஸ் கொண்டு போகிறேன், கண்ணை மூடிட்டு யாருக்காவது கொடுப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏதாவது ஒருத்தர் கொடுக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். ஆமாம். எப்படி ஒருவன் நடந்து ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டானதோ, நீங்கள் கொண்டு போவது ஒருவருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டாக வேண்டும். ஆமாம். ஆண்டவன் நம்மை இந்த பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார், லீலி புஷ்பமாக வைத்திருக்கிறார் முட்களுக்குள்ளே. அடுத்த இதாக வச்சிருக்காராம், வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நம்ம யாரும் வச்சிருக்காரு? அவர் ஒளியிலிருந்து பிரகாசிக்கும் வெளிச்சம் நாமெல்லாம். நாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அந்த வெளிச்சத்தை சிலருக்கு காண்பித்தால் போகும், அவனுடைய இருள் மாறும். அவன் வெளிச்சத்தில் வந்துட்டான்னா அந்த ஒளி அவனுக்குள் பிரவேசிக்கும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மாலே இந்த இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை காண வேண்டும். இந்த வெளிச்சத்தை கண்டு அவன் வெளியே பொழுது போல இந்த வெளிச்சத்தை கண்டு இங்கிருந்து அநேகர் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆமாம்.